இது வரைக்கும் ஆக்சுவலி மேமை வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பட் இட்ஸ் ஸோ லவ்லி டு see you here along with ஜெயம் ரவி சார். இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளோ நாள்? நாங்கள் மறைச்சி வைக்கல, பாதுகாத்து வச்சுருந்தோம். ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்கள் வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் 2 பேரும். ஸோ தலகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கு. ஓகே, சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ இருக்கு நிறைய விஷயங்கள். மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்போவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம். ஒரு சம்திங்லையோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியா இருக்கேன். யூ லுக் ஸோ யங், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்ன அவ்வளோதானா? என்னது? ஆமாம், ஒரு ரொம்ப வீட்டில் பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும் மேம். ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். இதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரணம்னா சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் ப்ளீஸ். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்ப எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாமல் இல்லை, அது என்ன அவர் சொல்லி கொடுக்குறாரு, இதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னால் அதை சொல்கிறேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. ஹி இஸ் a வெரி சென்டிமெண்ட் பர்சன். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுடா, என்ன இருக்கு உன்னை பற்றி தெரியாது. ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா. வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்போ வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்றத விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்றும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலா அவனுக்கு தங்கச்சி தான். நான் ஒன்றும் சொல்ல போனா பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்போவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் 2 பேரும் மேடையில் இருக்கீங்க. we'd like to welcome மோகன் ராஜா சார் also onto the stage. தங்க தான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா யங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, 2 பிரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பார்க்கறது வைத்தியம் ப்ராப்ளம் இருக்கும்போது யூஸ்வலாக எல்லாரும் பார்க்குற வேண்டியதான். ஆமாம், ஐ எம் டென்டல் சர்ஜன். ஸோ டென்டல் சர்ஜன். ஓகே, நிறைய பல்லெல்லாம் பிடிங்கி இருப்பீங்களா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஒட்ட வச்சிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல மனுஷி. ஓகே, thank you very much sir. Thank you ma'am. Thank you for joining. Please kindly be seated.